கச்சத்தீவின் வரலாறு பற்றி வாருங்கள் பார்க்கலாம். கச்சத்தீவு என்பது பாக்கு நீரிணையில் இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் நடுவே இருக்கும் ஒரு சிறிய மக்கள் வசிக்காத தீவு. இங்கே நிரந்தர குடியிருப்பு இல்லை. ஆனால் நூற்றாண்டுகளாக இந்திய இலங்கை மீனவர்கள் ஓய்வு எடுத்து வலை உலர்த்திய இடம். கச்சத்தீவு முதலில் யாழ்ப்பாண இராச்சியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் யாழ்ப்பாண மீனவர்கள் இணைந்து பயன்படுத்திய இடம். அதனால் இது இரண்டு தரப்பினருக்கும் பாரம்பரியமாக தொடர்புடையதாக இருந்தது. ஐரோப்பிய ஆட்சி காலத்தின் போது போர்த்துகீசர், டச்சு, பிரிட்டிஷ் ஆகியோர் ஆட்சி செய்த போது கச்சத்தீவின் உரிமையும் மாறிக்கொண்டே வந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியா மற்றும் இலங்கை இரண்டும் ஒரே பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் இருந்ததால் சில காலங்களில் கச்சத்தீவு மெட்ராஸ் பிரசிடென்சியின் நிர்வாகத்தில் இருந்ததாக பதிவுகள் உள்ளன. இதையே தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கச்சத்தீவு வரலாற்றாக இந்தியாவிற்கு சொந்தமானது என்று வாதிடுகிறார்கள். சுதந்திரத்திற்கு பின் இந்தியா மற்றும் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு இரு நாடுகளும் கச்சத்தீவை தங்கள் உரிமை என்று கூறின. பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடந்தது. இறுதியாக 1974ஆம் ஆண்டு அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கா ஒப்பந்தம் மூலம் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்று இந்தியா உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்டது. ஆனால் கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இந்திய நாடாளுமன்றத்தையும் சரியாக கலந்தாலோசிக்கவில்லை. 1976ஆம் ஆண்டில் இந்திய மீனவர்கள் அங்கு மீன் பிடிக்கக்கூடாது என்று இன்னொரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. கச்சத்தீவின் சுற்றுப்புற கடல் பகுதி மிகுந்த மீன்வளம் கொண்டது. தமிழ்நாடு மீனவர்கள் அங்கு பாரம்பரியமாக மீன் பிடித்து வந்ததால் இன்றும் அங்கு செல்ல உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இலங்கை அரசு இதை சட்டவிரோத மீன்பிடி என்று கருதி மீனவர்களை கைது செய்கிறது. இதனால் அடிக்கடி இந்தியா இலங்கை இடையே மீனவர் பிரச்சனை எழுகிறது. கச்சத்தீவில் உள்ள செயின்ட் ஆண்டனி ஆலயம் ஆண்டுதோறும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்தியா இலங்கை இரு தரப்பினரும் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அதனால் மதம் தொடர்பான பிரச்சனை இல்லை. மீன்பிடி உரிமையே முக்கிய பிரச்சனை.